கம்பன் சூக்குமமானவன். கம்பன் பெரும் காடு, பல்லாயிரம் நுண்ணுயிர்களை கொண்டிருக்கிற ஒரு பெரும் காட்டுக்கு ஒப்பானவன் கம்பன். நேரடியாக கம்பன் சொல்லும் சொற்களை வைத்துக்கொண்டு பொருள் கொள்வது ஒரு முறை என்றால், கம்பன் சொல்ல நினைத்து சொல்லாமல் சொல்லிய பொருட்களை தேடுவதுதான் கம்பனுக்கு செய்கிற பெருமை. அப்படி சொல்லாமல் சொல்லும் சிறப்பு கம்பனுக்கு உண்டு என்பதை எனக்கு உணர்த்தியது பாரதி. குறிகளால் கம்பன் உணர்த்துவான் என்றான். சொல்லொக்கும் வில் என்று கம்பன் எழுதிய போதுதான் ஆழ்ந்து யோசித்தால், சொல் ஒக்கும் வில் என்று எழுதியது கம்பன். அதற்கு உரை சொல்லும் வில்லும் ஒன்று என்பது. ஆனால் ஆழ படிக்கிற போது கம்பன் சொல்ல வந்தது சொல் ஒக்குமோ வில் என்பது. வில் பிறகு பிறந்தது, சொல் முந்தி பிறந்தது. விவிலியத்திலே ஒரு கூட்டு இருக்கிறது, ஆதியில் சொல் இருந்தது என்று. சொல் பிறந்த பிறகு வில் பிறந்தது. இன்னும் சொல்ல போனால் வில்லுக்கு வில்லென்று பெயர் தந்தது சொல், இல்லையா? வில்லுக்கு வில்லென்று பெயர் தந்தது சொல். சொல் மூத்தது, வில் இளையது. வில் ஆக்கும் கருவி இல்லை, அழித்தலுக்கான கருவி. ஆனால் சொல் அப்படி இல்லை. சொல் ஆக்கும், அழிக்கும். இருவினையும் செய்யும் பெருமை சொல்லுக்கு உண்டு. வில்லுக்கு அழிக்கும் திறன் தவிர வேறு திறன் இல்லை. இன்னும் நுட்பமாக சொல்ல போனால், சொல் எப்போதும் தோற்காது, வில் தோற்கும். வென்றவன் வில் ஜெயிக்கும் என்றால் தோற்றவன் வில் தோற்கும் தானே. இருவுயிர் வேரல் இயற்கையும் அன்றுதானே. இருவுயிர் வேரலும் இயற்கையும் என்று வருகிற போது வில் தோற்கும், ஆனால் சொல் தோற்காது. சொல் ஒருபோதும் தோற்காது. அது சொல்லுகிற ஆட்களை பொறுத்தது. தகாதவர்கள் சொல்லும் சொற்கள் வெல்லாது, ஏனெனில் அது சொல்லே இல்லை. அது பிழையற்ற உளறல். சொல் எப்படியெல்லாம் ஆட்சி நடத்துகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் இன்னும் சொல்லுகிறேன். ராமன் என்கிற மாபெரும் கதாநாயகனின் வில்லின் பெருமையை இந்த உலகத்திற்கு இன்றைக்கும் சொல்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது கம்பனின் சொல். இன்னும் நேர்பட சொல்கிறேன், கோதண்டம் என்கிற ராமனின் வில் அந்த கதாபாத்திரம் நிறைவு பெற்ற அந்த அவதாரம் முடிவுக்கு வந்த நாளோடு முடிவுக்கு வந்து விட்டது. அதுவரை அது பயன்பாட்டில் இருந்தது, பிறகு அது வழிபாட்டிற்கு போய்விட்டது. அவதாரம் முடிந்த போது ஆயுதத்திற்கும் முடிவு வந்து விட்டது. ஆமாம், ஆழ்வாருக்கு சொல்ல வேண்டியதில்லை. அடுத்த அவதாரத்தில் கோதண்டம் இல்லை, அது சாரங்கம். அப்படியானால் ராமன் மறைந்த போதே, ராமன் சரையு நதியில் மூழ்கி மறைந்த போதே கோதண்டமும் மறைந்து விட்டது, வில்லும் மறைந்து விட்டது. ஆனால் ராமனின் புகழ்பாடும் சொல் இதோ நூற்றாண்டுகளை கடந்து நிற்கிறது. அவன் வில்லின் புகழை பாடிக்கொண்டே இருக்கிறது. தன் சொல்லால் கம்பன் ராமனின் வில்லின் புகழை பாடிக்கொண்டே இருக்கிறான். வில்லை பற்றி பேசுகிற போதெல்லாம் கம்பன் சொல்லை பற்றி பேசாமல் இருப்பதில்லை. ஏனெனில் சொல் வில்லை விடவும் வலிமையானது என்று கம்பனுக்கு தெரியும். கம்பனுக்கு தெரியும் என்பது மட்டுமில்லை, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது கம்பனின் விருப்பமாக இருந்தது. சொல்லின் சிறப்பை வில்லின் சிறப்பை பேசுவதன் வழியாக கம்பன் உணர்த்தினான் என்று நீங்கள் கருதினால் அது நேரடியான பொருள் இல்லை. மாறாக சொல்லின் சிறப்பை வில்லின் சிறப்பை சொல்லுவதன் வழியாக மட்டுமல்லாது, வில்லின் சிறப்பின் வழியாக சொல்லின் உயர் சிறப்பை கம்பன் உணர்த்தி கொண்டே இருந்தான். நீங்கள் பேசுகிற போது ஒரு வரி சொன்னீர்கள், பரசுராமன் கொடுத்த ஆயுதங்களை பற்றி பேசுகிற போது கூட, ஐயா பேசுகிற போது பரசுராமன் கொடுத்த ஆயுதங்களை பற்றி பேசுகிற போது கூட அது தவறாத சடையப்பனின் சொல்லுக்கு ஒப்பானது என்று கம்பன் குறிப்பிடுகிறான். தாடகையை கொல்வதற்கு ஒரு அம்பு போகிறது. ஆமாம், சுடுசரம், சொல்லொக்கும் சுடுசரம் என்று
தாடகியின் மார்பில் பாய்ந்த அம்பை கடுஞ்சொற்களுக்கு ஒப்பிடுகிறான் கம்பன். நான் அதைத்தான் உங்களுக்கு பேசுகிற போது முதலில் சொன்னேன். சொல் ஆக்கும் அழிக்கும், இரண்டு வலிமையும் சொல்லுக்கு உண்டு. வில்லுக்கு அப்படி இல்லை, அழிக்கும், அவ்வளவுதான். சொல் பிறப்பிக்கும், சொல் அழிக்கும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று நடைமுறை வாழ்க்கையிலே சொல்லுவார்கள். காப்பியத்தில் வில் தோன்றுவதற்கு முன்பாகவே சொல்லின் வேலை துவங்கி விடுகிறது. தயரதன் கொடுத்த சொல்தானே, கொடுத்த சொல்தானே காப்பியத்தின் தொடக்கம். மாபெரும் யுத்தத்தில் கேகயனின் மகள் தனக்கு துணையாய் இருந்தபோது, துணை வலியாய் இருந்து அவளால் போரை வென்றபோது அப்போதே பரிசு கொடுத்திருக்கலாம் தயரதன். என்ன வேண்டும் என்று பார்த்து அந்த வேலைக்கு என்ன பரிசோ அதை அப்போதே தசரதன் கொடுத்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. வரம் கொடுத்தது, சொல் கொடுத்தது தசரதனின் பிழை இல்லை. அதை இப்போது வேண்டாம், பிறகு பெற்றுக் கொள்கிறேன் என்று கைகேயி சொன்னது கைகேயின் சிறப்பு. சொல்லை எப்போது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு இருந்தது. ஆனால் எப்போது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தசரதன் கொடுத்த சொல்லை பத்திரமாக வைக்க தெரிந்திருந்த கைகேயிக்கு அதை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை. எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று கைகேயிக்கு சொன்னது மந்திரையின் சொல். மந்திரையின் சொல்தான் கைகேயி இடத்திலே வேலை செய்கிறது. இந்த வரம் கொடுக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அரசன் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுத்தான். குதிரை ஏற்றம், வாள் ஏற்றம் எல்லாம் சொல்லிக் கொடுத்தான். எல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டு அரசன் சொன்னான், மகனே, யாருக்கு எந்த வாக்களித்தாலும் இரண்டு விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள். யாருக்கு எந்த வாக்களித்தாலும் அதை உயிரை கொடுத்தாவது நிறைவேற்று, உயிரை கொடுத்தாவது நிறைவேற்று. ஆனால் நான் சொன்ன இரண்டு ஆலோசனைகளில் இது இரண்டாவது ஆலோசனை. மகன் கேட்டான், முதலாவது ஆலோசனை என்ன என்று. உயிரே போனாலும் யாருக்கும் வரம் கொடுக்காதே. வரம் கொடுத்தால் உயிரை கொடுத்தாவது காப்பாற்று என்பது ஒரு ஆலோசனை என்றால், இன்னொரு ஆலோசனை உயிரே போனாலும் யாருக்கு வரம் கொடுக்காதே. தசரதன் கொடுத்த சொல் அது மந்திரையின் சொல்லாக மாறுகிறது. மந்திரையின் சொல் கைகேயி இடத்திலே போய் வேலை செய்கிறது. வில் செய்யாத வேலையை சொல் செய்கிறது. எந்த தசரதன்? நீங்கள் சாதாரணமாக தசரதனை பார்க்கக்கூடாது. ஒரு பாடலில் கம்பன் தசரதனுடைய ஆட்சியின் மேன்மையையும் அழகையும் சொல்லுகிறான். அயோத்தியில் என்ன இல்லை, உண்மை இல்லை, வறுமை இல்லை, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அந்த பாடலாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். அதை தாண்டி ஒரு பாடல் சொல்லுகிறான். எப்போதும் கட்டுப்பாட்டில் இல்லாதது வெள்ளம், உங்களுக்கு தெரியும். அது தன் போக்கில தான் போகும். பறவையும் அப்படித்தான். எந்த திசையில் பறக்கும் என்று நீங்கள் தீர்மானிக்கவே முடியாது. விலங்கும் அப்படித்தான். நடந்து போய் கொண்டிருக்கிற நாய் எப்போது கடிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆமாம், நாய் நடந்து போய் கொண்டிருப்பதாக நம்புவதே பிழையானது. ஹீராவின் வார்த்தையை சொல்வதாக இருந்தால் நாய் நடக்காது. ஆமாம், அது நடையும் ஓட்டமுமாக போகும். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வேலையாக போகிற மாதிரி போகும் பார்க்குறதுக்கு. ஆமாம், கீரா அதை நடையோட்டமாக என்று எழுதுவார். நடையோட்டமாக போய் கொண்டிருக்கிற நாய் எந்த திசையில் எப்போது திரும்பும் என்று யாருக்கும் தெரியாது. வெள்ளம் தன் பாதையை தான் தீர்மானிக்கும். பறவை தான் பறக்கும் பாதையை தானே தீர்மானிக்கும். விலங்கு தான் திரும்பிய வண்ணமே போகும். எப்படி வெள்ளமும் பறவையும் விலங்கும் தான் விரும்பிய பாதையிலே தான் போகுமோ அப்படித்தான் வேசையரின் உள்ளமும் போகும். நான் கம்பன், இது நமக்கு தெரிந்த உண்மை. ஆனால் தயரதன் ஆண்ட நாடு எப்படி இருந்தது தெரியுமா? வரைமுறைக்கு சிக்காமல் எல்லைக்குள் அடங்காமல் பாய்ந்து ஓடும் வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசியர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்ற ஆட்சியை நடத்தியவன் என்று தசரதனை சொல்கிறான். எது எல்லாம் ஒரு வழி போகாதோ, எதுவெல்லாம் ஒரு வழி நில்லாதோ, எதுவெல்லாம் கட்டுப்படுத்த முடியாததோ அதுவெல்லாம் கட்டுப்பட்டு கிடக்கும். யாரது ஆட்சியில்?
தயரதனின் ஆட்சியில் அந்த தயரதனுக்கு சொல்லில் கட்டுப்பாடு இல்லை. வரம் தந்தான். அந்த வரத்தை மந்தரை தன் சொற்களால் யாரை மனம் மாற்றினாள்? நண்பர்களே, ஒரு யுத்தம் நடக்கிறது, ராமராவண யுத்தம் நடக்கிறது. இந்திரஜித்து கொல்லப்படுகிறான், தாடகை கொல்லப்படுகிறாள், அரக்கர்கள் கொல்லப்படுகிறார்கள், அநீதியானவர்கள் கொல்லப்படுகிறார்கள். ரொம்ப சிறப்பு. போரில் அம்பு போய் வில் போய் வில்லிலே இருந்து புறப்பட்ட அம்பு தீயவர்களை கொல்லுகிறது, சரி. ஆனால் தீயவர்களின் உள்ளத்திலே இருந்து புறப்படுகிற சொல் நல்லவர்களையும் வீழ்த்துகிறது. பாருங்கள், சொல் ஒக்குமாவில் வில் தீயவர்களை வீழ்த்தும், நியாயம் புரிகிறது. ஆனால் தன் மகன் என்று கருதிய, தன் மகன் போலவே வளர்த்த கைகேயியின் தூய உள்ளத்தையும் மாற்றும் வலிமை உடையதாக மந்தரையின் சொற்கள் இருந்தது என்று சொன்னால், நண்பர்களே, வில் பெரிதா சொல் பெரிதா? தீயவர்களை கொல்லும் ஆற்றல் வில்லுக்கு உண்டு, அது எனக்கு புரிகிறது. அது இயற்கை, அதுதானே காப்பியம். இஷ்ட பரிபாலன துஷ்ட நிக்கிரக, அறம் வெல்லும் தீயது தோற்கும், அதுதான் உலகின் எல்லா காப்பியங்களும், அதுதான் எல்லா சினிமாவும். ஆமா, எல்லா சினிமாவிலும் கட்டாயமாக வில்லன் செத்து போவான். ஆமா, வில்லன் செத்து போவான் என்று தெரிந்தே ரசிகன் உயிரை கொடுத்து பார்ப்பான். வில்லன் செத்து போவான் என்று தெரிந்தே ரசிகன் உயிரை கொடுத்து பார்ப்பான். எத்தனை தோட்டாக்களில் சுட்டாலும் கதாநாயகன் சாக மாட்டான், சாகவே மாட்டான். தோட்டாவை கையில் நிறுத்துகிற கதாநாயகர்கள் வந்து விட்டார்கள். நவீன விஞ்ஞானத்தை இவ்வளவு சிறப்பாக யாரும் கேலி செய்ய முடியாது. தோட்டாவை கையில் நிறுத்துகிற கதாநாயகர்கள் வந்து விட்டார்கள். சினிமாவாக இருக்கட்டும், காப்பியமாக இருக்கட்டும், அறம் வெல்லும், அநீதி தோற்கும், அறிந்த உண்மை. ஆனால் காப்பியம் இன்னொரு உண்மையை காட்டுகிறது. யார் மேன்மக்களோ, யார் உயர்ந்தவர்களோ அவர்களையும் தீயவர்களின் ஊடத்திலே இருந்து புறப்படுகிற சொல் தீயவர்களாக மாற்றிவிடும் என்றால் வில்லுக்கில்லாத ஆற்றல் சொல்லுக்கு வந்து விடுகிறது. ஆம், சொல் சாதாரணமானது இல்லை. சொல்லை வள்ளுவன் கொண்டாடுகிறான், சாதாரணமாக சொல்லவில்லை. வள்ளுவன் சொல்லை கனி என்கிறான் வள்ளுவன், இல்லையா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று வள்ளுவன் சொன்னால், கனி என்று வள்ளுவன் எதை சொல்கிறான்? இன் சொற்களை சொல்கிறான். எல்லா சொற்களையும் அல்ல, எல்லா சொற்களையும் அல்ல, இன் சொற்களைத்தான் வள்ளுவன் கனிகள் என்று சொல்கிறான். வள்ளுவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இனிய சொற்களை கனிகள் என்று சொன்னால், பிறகு கம்பராமாயணத்தில் வருகிற போது கம்பனதை செவிநுகர் கனிகள் என்கிறான். செவிநுகர் கனிகள் என்று கம்பன் பாடியதின் தொடர்ச்சியாக மகாகவி பாரதி பாடினார். ஒரு சொல் இனிமையின் உச்சத்திற்கு போகிற போது அது கனியாக இல்லை, அது தேனாக மாறிவிடும் என்றுதான் செந்தமிழ்நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று மொழி அழகு பெறுகிறது நூற்றாண்டுகளின் வளர்ச்சியில். அப்படியானால் ஒரு சொல் கனியாக, அருவியாக, தேனாக, இனிமை தருவது போலவே அம்பாக, விஷமாக, தீமைக்குரியதாக, அழிவை உண்டாக்குவதாக சொல் இருக்குமா? இருக்கும், இருந்தது. மந்தரையின் சொற்கள், மந்தரையின் சொற்கள் தானே கைகேயின் மனதை மாற்றியது. மந்தரையின் சொற்கள் கைகேயின் மனதை மாற்றியது போலவே பார்த்திராத, காமம் கொண்டிராத, காணாத சீதையின் மீது, தான் காணாத சீதையின் மீது ராவணன் காமம் கொள்ளுமாறு செய்தது எது? சூர்ப்பனகையின் சொற்கள். ஆமா, எப்படி எப்படியெல்லாம் சொன்னா சீதை பற்றி அவள். அவள் அழகு, அதோடு அதை இதோடு எதோடும் ஒப்பெடுக்க முடியாது. சொல் ஒக்கும். அவள் பற்கள் முத்து போல இருக்கும், இருக்கும், ஆனால் இது இல்லை. சொல்தான் ஒருமே தவிர பொருள் இல்லை. சூர்ப்பனகையின் சொற்களிலே தான் ராவணன் மயங்குகிறான்.
இன்னும் நுட்பம் பாருங்கள், ராமன் கொல்வதற்கு முன்பாகவே காமத்தால் ராவணன் வீழ்த்தப்பட்டு விட்டான். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், காமத்தால் ஏற்கனவே உள்ளுக்குள் இறந்து போன ராவணனைத்தான் ராமன் கொன்றான் எனக்கு தோறுகிறது. சூர்பனகையின் சொல் ராவணனை ஏற்கனவே கொன்றுவிட்டது. சூர்பனகையின் சொல் ராவணனை ஏற்கனவே கொன்றுவிட்டது என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? சூர்பனகை பேசிவிட்டு போன பிறகு, அவள் அகன்ற பிறகு, அவளுக்கு உன்னை தவிர வேறு யாரோடும் வாழ தகுதி இல்லை, போய் அவளை தூக்கி கொண்டு வா என்று தகாத வார்த்தைகளை, நஞ்சூட்டும் சொற்களை, பின்னாளில் ராவணன் சந்திக்கப் போகிற வில்லையும் அம்பையும் விடவும் நஞ்சு பொருந்திய சொற்களை சூர்பனகை ராவணனுக்கு தந்தாள். அந்த சொல்லால் பார்க்காத சீதையின் மீது காமமுற்று ராவணன் பட்ட துன்பம் இருக்கிறது பாருங்கள். இந்த கம்பன் விவரிப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். தனியாக எழுந்து அரசவையை விட்டு வந்து விட்டான். ஆட்சி மறந்து விட்டது, அதிகாரம் மறந்து விட்டது. காமம் கரை புரண்டு ஓடுகிறது. புத்தன் சொல்லுவான், காமம் எப்படிப்பட்டது என்று புத்தன் சொல்லுவான். உறங்கிக் கொண்டிருக்கிற கிராமத்தை வெள்ளம் கொண்டு போவதை போல சொன்னான். உறங்கிக் கொண்டிருக்கிற கிராமத்தை வெள்ளம் கொண்டு போவதை போல ராவணனை காமம் கொண்டு போய் விட்டது. வெப்பம் தாழ மாட்டாமல் தனியே போய் அமர்ந்து புலம்புகிறான். வெயில் அடிக்கிறது, ராவணனுக்கு பிடிக்கவில்லை, வெக்கை உடம்பில் அதிகமாகிறது. சூரியனை போக சொல்கிறான். ஏன் தெரியுமா போக சொல்கிறான்? சீதையை பற்றிய நினைப்பினால் எனக்கு ஏற்பட்ட காமத்தை விடவும், அதனால் ஏற்பட்ட வெப்பத்தை விடவும் உன் வெப்பம் அதிகமாக இல்லை, போ, எனக்கு குளிர்ச்சி வேண்டும், நிலவை வர சொல். நிலவை வர சொல்கிறார்கள். ஏனெனில் எல்லா கிரகங்களும் எல்லாம் ராவணனின் கட்டுப்பாட்டில் இருந்தது. சூரியனை போக சொல்லி நிலவை வர சொல்கிறார்கள். நிலவு வருகிறது. நிலவு வந்தால் காமம் கூடுகிறது. நிலவை விரட்டுகிறான். இளவேனில் காலம் வேண்டாம், காலத்தை மாற்றுகிறான், நிலவை மாற்றுகிறான், சூரியனை மாற்றுகிறான். எல்லாவற்றையும் மாற்றிய பிறகும் கூட தீராத காமத்தால் இதுவரை பார்த்திராத சீதையை எப்படியேனும் பார்த்து விட வேண்டும் என்று ஒரு மாயத்திரையில் இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்லுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில் சீதையின் உருவம் வர வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் விரும்பியபடி சீதை தோன்றுகிறாள். இப்போ தங்கை சொன்ன சீதையும் இந்த சீதையும் ஒன்றுதானா என்று பார்க்க வேண்டும். சூர்பனகையை வர சொல்கிறான். நீ என்னிடத்தில் விவரித்து சொன்னாயே, முத்து போல் பல், சொல்லொக்கும் பொருள் ஒக்காது என்று சொன்னாயே, அவளை கவர்ந்து கொண்டு வா என்று சொன்னாயே, அவள் இவள் தானா என்று சூர்பனகையை கூப்பிட்டு கேட்டான். அவள் சொன்னாள், இது ராமன் மாதிரி இருக்கிறது என்று. இதான் சொல். அவன் ராமன் மாதிரி இருக்கிறது சொன்ன மாத்திரத்திலேயே ராவணன் திடுக்கிட்டு கேட்டான், நான் ஒரு பெண்ணை பார்த்து கேட்கிறேன், நீ ஒரு ஆணை பற்றி சொல்கிறாய் என்றால் திடுக்கிட்டு சூர்பனகை சுதாரித்துக் கொண்டு சொன்னாள், அது சீதைதான், ஆனால் என்னை மூக்கரித்து அவமதித்த அவனை பற்றிய சிலம் இருப்பதாலேயே எனக்கு பார்ப்பதெல்லாம் அவனாக தெரிகிறது என்றாள். அவள் அவன் மீது கொண்ட காமத்தால் அவளுக்கு பார்ப்பதெல்லாம் ராமனாக தெரிந்தது. அவன் இவன் கொண்ட காமத்தால் அவளுக்கு பார்ப்பதெல்லாம் சீதையாக தெரிந்தது. அப்போ இந்த அழிவை, போருக்கு கொண்டு போய் இலங்கையை அழித்ததை எது உருவாக்கியது? சொல். தயரதன் ஏன் மாண்டான்? சொல். அந்த சொல்லை காப்பாற்றியாக வேண்டிய கட்டாயம். அப்ப சொல்லுக்கு என்ன வலிமை இருக்கிறது? வில்லுக்கு இல்லாத வலிமை சொல்லுக்கு இருக்கிறது. இந்திரஜித்தை இலக்குவன் கொள்ளுகிறான். காப்பியத்தில் ஒரு காட்சி இருக்கிறது. ஆனால் அந்த பாடலை எப்படி கம்பன் வடிவமைக்கிறான் என்று பார்த்தால், அதன் பொருள் புரிந்து கொண்டால், உண்மையில் இந்திரஜித்தை வீழ்த்தியது இலக்குவனின் அம்பா இல்லையா வேறொன்றா என்ற பாடல் நமக்கு ஒரு உண்மை தருகிறது. அது கம்பனின் சிறப்பு. அது இலக்குவனின் வீரத்தை பாராட்டுகிறான், இந்திரஜித்தை வீழ்த்துகிறான். பிறை போன்ற கூறிய பற்களை உடைய இந்திரஜித்தை நோக்கி தன் பாணத்தை அம்பிலை வில்லை ஏற்றி காது வரை இழுத்து வைத்து கொண்டு அவனை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த கணத்தில்
அந்த அம்பை வெறுமனே செலுத்தி விடவில்லை இலக்குவன். என்ன சொல்லி செலுத்தினான்? இன்னும் நுட்பமாக சொல்கிறேன். அந்த வில்லில் ஒரு சொல்லை ஏற்றினான். அந்த வில்லில் ஒரு சொல்லை ஏற்றினான். மறைகள் தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால. யார்? ராமன். மறைகள் தேரத்தக்க வேதியர் வணங்கற்பால இறையவன் ராமன் என்னும் நல் அறமூர்த்தி என்னின் பிறையிற்று இவனை கோரி என்று ஒரு பிறைவாய் வாழி. ராமன் சிறந்தவன், ராமன் உயர்ந்தவன், ராமன் தகுதியானவன், ராமன் உத்தமன் என்பது உண்மையானால், இந்த வாளியே, இந்த அம்பே, நீ இலக்குவன் குறிவைத்து இந்திரஜித்தை இருக்கிற போது வெறும் அம்பை செலுத்தவில்லை. அந்த வில்லிலே இருந்து புறப்பட்டது அம்பு அல்ல. அந்த வில்லிலே இருந்த அம்பிலே ஒரு சொல்லை இலக்குவன் ஏற்றுகிறான். உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள், அந்த வெள்ளினால் அந்த அம்பினால் இந்திரஜித்தை வீழ்ந்து படவில்லை. மாறாக உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள், அந்த அம்பு சுமந்து சென்ற ராம நாமம், அந்த சொல் இந்திரஜித்தை வீழ்த்தியது என்று எழுதினார்கள். வைமுகோவும் எழுதினார், பள்ளத்தூர் பழனியப்பனும் எழுதியிருக்கிறார். ஆமாம், இந்த இருக்கார், எழுதியிருக்கீங்கல்ல? ஆமாம். அப்போ இந்திரஜித்தை வீழ்த்தியது சொல் சுமந்த வில், வெறும் வில் இல்லை, சொல் சுமந்த வில். சொல் சுமந்த வில்லுக்கு தான் பேராற்றல் உண்டு. சொல் சுமந்த வில்லுக்கே இந்த பேராற்றல் இருந்தால் ராவணனை வீழ்த்தி போரில் வென்று ராமன் மாபெரும் வெற்றியை அடைந்தான் என்று சொல்கிறீர்களே, ராமன் போர்க்களத்திற்கு போன போது என்ன கொண்டு போனான்? முதன்முறையாக ராமன் போர்க்களத்திற்கு போகிறான். சும்மா ராமபாணம் கொண்டு போனான், அம்பு கொண்டு போனான்? இல்லை. அவன் கொண்டு போன அம்புகளுக்கு கம்பன் ஒரு ஓமை சொல்கிறான். அந்த ஓமைக்கு உரியதாக இருந்ததாலே தான் அவன் வென்றான். ராமன் கொண்டு போனது உலோகத்தால் அல்லது ஏதேனும் ஒரு பொருளால் செய்யப்பட்ட ஒரு கொலைக்கருவி அல்ல. ஒரு கொலைக்கருவிக்கு அவ்வளவு வலிமையான ராவணனை கொல்லும் வலிமை இல்லை. இல்லை. அவ்வளவு பெரிய சிவபக்தன் அவனை அப்படி அப்படி எளிதாக எல்லாம் கொண்டு விட முடியாது. பின் எது கொல்லும்? நீங்கள் வியாசர் மகாபாரதம் எழுத ஆரம்பிக்கிற போது நிறுத்தாமல் எழுதுவதற்கு யாரை போய் கேட்டார்? விநாயக கடவுளை கேட்டார். அதுவரையில் கொலை ஆயுதம்தான் தும்பிக்கை. தன்னை தாக்குவரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆயுதமாக பயன்படுத்துவதுதான் தும்பிக்கையின் பண்பு. ஆனால் அதுவரையில் கொலையின் ஆயுதமாக இருந்த தும்பிக்கையை எப்போது முறித்து எழுத தொடங்கினாரோ அப்போது ஒரு சொல்லை எழுத தொடங்கிய கணத்தில் கொம்பு எழுத்தாளியாக பெருமை பெற்று விட்டது. படைப்பின் தரத்திற்கு வருகிற போது ஆயுதம் கூட அழகு பெற்றுவிடும், உயர்ந்துவிடும். ராமன் எந்த ஆயுதத்தை கொண்டு போனான்? இந்த ஒரு பாடல் கம்பனை போல் சாட்சி சொல்கிறவர்கள் இந்த உலகத்தில் கிடையாது. கம்பன் ஒரு சாட்சி. சாட்சி என்றால் பிறர் சாட்சி இல்லை, சத்தியத்தின் சாட்சி. ராமன் கொண்டு போனது அம்பு ஆயுதம் என்று கம்பன் சொல்லி இருந்தால் ஒன்றுமே இல்லை. அது முதல் முறை ராமன் போருக்கு போகிறான். போருக்கு போகிற ராமன் தனது அம்பரா துணியை எடுத்து தோளில் ஏற்றுகிறான். அந்த ஏற்றுகிற அம்பரா துணியில இருந்தது என்ன என்று கம்பன் பாடுகிறான். அது என்ன தெரியுமா? பல்லியல் உலகுரு பாஷை பாடமைந்து.
பாஷைன்னு நான் சொல்றேன், கம்பன் பாஷையின் பயன்படுத்தல, பாடை அப்படின்னு தான் சொன்னான். சாத்தியமான அளவு வடமொழி சொற்களை தவிர்த்தவன் கம்பன். இன்னும் சொல்ல போனால் எல்லா பெயர்களையும், வான்மீக ராமாயணத்தில் இருந்த எல்லா பெயர்களையும் தமிழ் பெயர்களாக மாற்றிய தமிழன் கம்பன். எல்லா பெயர்களையும், எல்லா கதாபாத்திரங்களும், லக்ஷ்மண்லாம் கிடையாது, இலக்குவன் தான். ஆமாம், பாஷைங்கிற சொல்ல கம்பன் பயன்படுத்தல, பாடைன்னு தான் பயன்படுத்துறான். பாடைனா மொழி. பல்லியல் உலகுறு பாடை, பாடமைந்து இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மொழிகளையும் சேர்த்து எல்லையில் நூற்கடல் நோக்கிய, இந்த எல்லா மொழிகளிலுமே இருக்கிற எல்லையற்ற நூற்கடல் புத்தகங்களின் சமுத்திரத்தை, சமுத்திரமாயிருக்கிற புத்தகங்களை நோக்கிய, படித்த, வாசித்த இந்த பெருமக்களை போல, கம்பபாரதியை போல, ஆழ்வாரை போல, தேஞ்ஞாவை போல நூற்கடல் நோக்கிய, நோக்கிய எவ்வளவு அழகான சொல் பாருங்க. அவங்க வாசிச்சாங்க, படிச்சாங்க, அது உள்ள வாங்கிட்டாங்கன்னு கம்பன் சொல்றான். இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு மொழி இல்லை, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மொழிகளிலும் பாடப்பெற்ற எல்லையில்லாத நூல்களை எல்லாம் படித்து நல்லியல்போடு, ரொம்ப முக்கியம் நான் சொன்ன வார்த்தைகள், நல்லியல்போடு, நல்லியல்போடு சொல்கிற வார்த்தைகள் வெல்லும். நவையறு கவிஞர் நாவரும் சொல். சுருக்கமாக சொல்கிறேன், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மொழிகளிலும் தேர்ச்சி பெற்று அம்மொழிகளிலே இருக்கிற எல்லா நூல்களையும் கற்றுத் தேர்ந்த நல்லியல்புடைய பேரன்புமிக்க கவிஞர் பெருமக்களுடைய நாவிலே இருந்து வருகிற சொல்களைத்தான் அம்பாக தூணியிலே ஏற்றிக்கொண்டு ராமன் போனான் என்று சொல்கிறார். ராமன் கொண்டு போனது வில் இல்லை, சொல். அதுவும் யாருடைய சொல்? தமிழின் சொல் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மொழிகளிலும் இருக்கிற எல்லையற்ற நூல்களை கற்றுத் தேர்ந்த மாபெரும் தனிச்சிறப்புடைய மேன்மையுடைய பெருமக்களின் இருக்கிற கவிஞர்களின் நாவிலே இருந்து வருகிற சொல்லைத்தான் கம்பன் ஆயுதமாக கொண்டு போனான், ராமன் ஆயுதமாக கொண்டு போனான் என்று கம்பன் எழுதினால், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ராவணனை கொன்றது வில்லா சொல்லா? சொல்லுங்களேன். ஒருத்தன் இவ்வளவு உயிரை கொடுத்து பேசுறானே, வில்லா சொல்லா? சொல். அப்ப சொல் ஒக்குமோ வில் என்று கேட்டால் சொல். சொல் ஏறினால் வில் பிழைக்கும், வில் இல்லாவிட்டாலும் சொல் பிழைக்கும். என் சொல் மூத்தது. அதனாலதான் வள்ளுவன் சொன்னான், வில்லேர் உழவர் பகை கொள்ளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. அப்ப எது வலிமையான பகை? ஆமா, 67 ஆட்சி மாற்றத்தை அண்ணா ஆயுதங்களால் நிகழ்த்தினாரா, சொற்களால் நிகழ்த்தினாரா? 2000 ஆண்டுகளுக்கு 3000 ஆண்டுகளுக்கு மேலாக தத்துவ ஞானத்தில் உலகத்தை மாற்றி அமைத்த புத்தனும் சாக்ரட்டீஸும் இயேசுவும் ஆயுதங்களால், வில்லால், அம்பால் மாற்றங்களை நிகழ்த்தினார்களா, சொல்லால் நிகழ்த்தினார்களா? சொல். சொல்தான். அப்போ வில்லிலும் சிறந்தது சொல். அதிலும் சொல்லுகிற சொல்லுக்கு சிறப்புண்டு, சொல்லாத சொல்லுக்கு இன்னும் சிறப்புண்டு. அது கண்ணதாசன் கற்றுக் கொடுத்த பாடம். ஆமா, சொல்லென்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை, சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. ஆங்கில மகாகவி பாடுவான், heard melodies are sweet and those unheard melodies are sweeter. கேட்ட இசை இனிமையானது, கேட்கப்படாத இசை அதனினும் இனிமையானது என்றால், பிறப்புக்கு முன்பே பெருமை வாய்ந்தது எது? சொல். பிறந்த பிறகு பெருமை வாய்ந்தது மட்டுமல்ல சொல், பிறக்கும் முன்பே பெருமை உடையது சொல். சொல்லுக்கு அவ்வளவு வலிமை உண்டு.
அப்ப ராமன் களத்திற்கு கொண்டு போனது வில் இல்லை, அம்பு இல்லை. இந்த உலகத்தில் மாபெரும் கல்வியில், தரத்தில், தன்மையில், மேன்மையில் உயர்ந்த கவிஞர்களின் சொல்லைத்தான் அம்பாக மாற்றி ராமன் கொண்டு போனான் என்றால் அவைகளுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய ஆற்றல் மிகுந்த ராவணனை வீழ்த்தும் ஆற்றல் உண்டே தவிர வேறு எதற்கும் இல்லை. அதனாலே தான் அவைகள் ராவணனின் உடலை துளைத்து பாய்ந்த போது மிக விரைவாக பாய்ந்தன என்பது மட்டுமல்ல, சொல் சுமந்த சொற்கள் அல்லது வில்லாக மாறிய அம்பாக மாறிய சொற்கள். சொல் சுமந்த அம்பு என்று சொல்வது கூட எனக்கு குறைவாகப்படுகிறது. வில்லாக மாறிய சொற்கள் ராவணனின் உடலை துளைத்து அந்த போர்க்களம் எங்கும் கிடக்கிறது. கற்பனையின் உச்சத்திலே போய் நின்று கம்பன் பாடுகிறான். வாய் நிறைந்து கிடக்கிறது, கண்கள் மறைந்து விட்டது, அம்புகள் தைத்து கிடக்கிறது, உடம்பெல்லாம் தைத்து அம்புகள் போர்க்களம் எங்கும் கிடக்கிறது. இந்த உடம்பில் எவ்வளவு விரைவாக அந்த அம்பு கடந்து போயிற்று. நான் ஒரு எளிய உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு குண்டூசியை கையில் குத்தி பாருங்கள். குருதி இல்லாமல் எடுப்பீர்களா? ஆமாவா இல்லையா? குண்டூசி பார்த்துருக்கீங்களா? குண்டூசியை பார்த்தது இல்லையா? இல்லை, ஒரு குண்டூசியை கையில் குத்தி எடுத்தா குருதி படுமா படாதா? படும்னு சொல்றதுல என்ன நமக்குள்ள பேசுறவனுக்கு தான் எல்லா பொறுக்கு இருக்கு, கேட்கிறவனுக்கு ஒண்ணும் இல்லைன்னு எப்படி வச்சிங்க? இன்னும் சொல்ல போனா, கதை கேட்கிறவன் விழித்து கொண்டால் உபன்யாசிகள் உறங்க ஆரம்பித்து விடுவார்கள் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. கதை கேட்கிறவன் விழித்துக் கொள்கிற ஒரு காலம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால் தான் கேட்கிறேன். நீங்கள் விழிப்பாக இருக்கிறீர்களா என்பதற்காக மட்டுமல்ல, நான் பிழை இல்லாமல் பேசுகிறேனா என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் தானே. ஒரு குண்டூசியை குத்தினால் குருதிப்படாமல் எடுக்க முடியுமா? முடியாதா? இதுக்கு பிறகும் பாருங்க, ஒரு 10 பேர் தான், இதுலயும் ஒரு 30 பேர். நீ என்ன கேட்கறது, நாங்க என்ன சொல்றது, நமக்குள்ள எதுக்கு? நான் என்ன அகங்காரமாக கேட்கிறேன்? இன்னும் சொல்ல போனால் உட்கார்ந்தாக பேசுகிறேன், நின்றுதானே பேசுகிறேன். அது இந்த உயரம் கூட நானாக ஏற்படுத்தி கொண்டது. எனக்கு அங்கே இருந்து பேச வேண்டுதான் ஆசை. எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக நிறுத்தி இருக்கிறார்கள். இங்கே நிற்பதால் பேசுகிறேன். ஒரு குண்டூசி குத்தினால் குருதி படாமல் எடுப்போமா? முடியாது. ஒரு குண்டூசி குத்தினாலே குருதிப்படாமல் எடுக்க முடியாது என்றால், வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் தாரணி ஹௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழுமுடைய அவ்வளவு பெரிய உடம்பை ஒரு அம்பு கடந்து போகிற போது குருதிப்படாமல் போகுமா? போகிறது என்று பாடுகிறான் கம்பன். போகிறது. அப்படியானால் விரைவை சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் வேறு ஏதாவது இலக்கணம் இருக்கிறதா? இந்த உலகத்திலேயே இல்லை, உலகத்தில் எந்த காப்பியத்திலும் இல்லை. நீங்கள் அழைப்பதில் போட்டிருக்கிறீர்களே, உலகின் எல்லா கவிஞர்களிலும் நாற்காலி கொடுத்தால் எல்லா கவிஞர்களையும் மிஞ்சிய உயரத்தில் அமர்வதற்கு கம்பனுக்கே தகுதி இருப்பதாக வாவேஸ்வரர் எழுதியதாக குறிப்பிட்டிருக்கிறீர்களே, நான் அதை வழிமொழிகிறேன், ஆமோதிக்கிறேன். நான் வாசித்த என் வாசிப்பின் எல்லையில் இந்த கற்பனையை எந்த கவிஞனும் பாடியதில்லை. அம்பு உடலை 5 கிலோமீட்டர் வேகம் சொல்லு, 15 கிலோமீட்டர்னு சொல்லு, 10 கிலோமீட்டர்னு சொல்லு. இன்னைக்கு சாடகைக்கு சொன்னில்ல, சாடகையை கொல்லும்போது சொன்னில்ல, கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என்ன போயிட்டு, அவனாவது கேட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்து வெளியே விடுவான். அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல. ஆமாம், கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் அது நிற்காது. ஆனால் நிற்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரமாவது கடந்து போகும்ல அந்த பாதையில். அந்த கடந்து போகிற நேரம் கூட இல்லாத ஒரு வேகத்தில் குருதியே படாமல் போயிருச்சுன்னு ஒருத்தன் எழுதுறானா, எனக்கு இப்போது தோன்றுகிறது, அது முதல் பாடலோடு ஒப்பிட்டுக் கொள்கிறேன். கவிஞர் நாவரும் சொல் என தொலைவிலா தூணி தூக்கினான் என்று ஒப்பிட்டு பார்க்கிறேன். ராவணனின் உடலை கடந்து போனது அம்பு அல்ல, சொல். அந்த சொல் குருதிப்படாத அளவிற்கு விரைவாக போய்விட்டது. அந்த வலிமை சொல்லுக்கு உண்டா? உண்டு. நாம் எத்தனை முறை தவறாக பயன்படுத்தி இருக்கிறோம், எத்தனை பேரை காயப்படுத்தி இருக்கிறோம், சொல்லி இருந்திருக்க கூடாதே என்று பிறகு எத்தனை முறை வருந்தி இருக்கிறோம். என்னை அறியாமல் ஒரு சொல் போய்விட்டது என்று எவ்வளவு பதறி இருக்கிறோம்.
ஒரு குழந்தை தாய்மொழியை பேசுவதற்கு 3 ஆண்டு ஆகிறது. ஆனால் பிறர் மனம் துன்படாமல் தாய்மொழியை பேசுவதற்கு வாழ்நாள் முழுவதிலும் போராட வேண்டியிருக்கிறது. ஆனால் பாருங்கள், தகுதியும் தரணும் மேன்மையும் மிக்க கவிஞனின் சொல் ராவணன் உடலுக்குள்ளே பாய்ந்து விரைந்து போய்விட்டது. விரைவுக்கு இதைவிட இலக்கணமே இல்லை. குருதிப்படாமல் போய்விட்டது. ஏன் குருதிப்படாமல் போய்விட்டது? பிறன்மனை நோக்கியவனின் குருதி தன் மீது படுவதை அந்த சொல் விரும்பவில்லை. பிறன்மனை நோக்காத பேராண்மை உடையவன் செலுத்திய சொல் அது. அது வில்லில்லை, அம்பில்லை. பிறன்மனை நோக்காதவன் செலுத்திய சொல். பிறன்மனை நோக்கியவன் குருதி தன் மீது படக்கூடாது என்பதற்காக வாய் நிறைந்தன, பற்கள் நிறைந்தன, மின்னிடங்கள் யாவும் நிறைந்தன, செம்புனல் தோய்ந்தில. கம்பன் வார்த்தை. அந்த அம்புகளில் செம்புனல் தோய்ந்தில. குருதி பட்டிருக்கவில்லை, குருதி படவில்லை என்றால் அது வில் இல்லை, சொல். இப்ப சொல்லுங்க, சொல்லுக்குமோ வில் இல்லை. வில்லிலும் சிறந்தது, உயர்ந்தது சொல். ஒரு நிறைவான வாழ்வில் அனுபவத்தோடு நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் முதலில் பாடிய பாடல் கம்பனையும் வால்மீகியும் ஒப்பிட்டு நாமக்கல் கவிஞர் எழுதிய பாடல். உங்களில் பலருக்கு தெரியும். நாமக்கல் கவிஞர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. அவருக்கு ஒரு திருமணம் நடக்கிறது. குழந்தை பேர் இல்லை. பல ஆண்டுகள் காத்திருக்கிறார்கள், தவம் இருக்கிறார்கள், குழந்தை பேர் இல்லை. அக்கால வழக்கப்படி வீட்டில் இருக்கிற பெரியோர்கள், இருதரப்பிலும் இருக்கிற பெற்றோர்கள், பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாருமாக சேர்ந்து கூடி பேசி ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக அவருக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மறுமணம் பற்றிய பேச்சை எப்போது ஆரம்பித்தாலும் கோபித்துக் கொண்டு போய் விடுவார் ராமலிங்கம். அவன் ஓவியன் இல்லையா? அவன் கவிஞன் இல்லையா? அவன் பேராண்மை மிக்க மனிதன் இல்லையா? அவர் சொன்னார், உடல் ரீதியான குறை அவளுக்கா எனக்கா என்று யாருக்கு தெரியும்? நான் சம்மதிக்க மாட்டேன். பல ஆண்டுகள் குழந்தை இல்லை, பல ஆண்டுகள் தொடர் போராட்டம். யார் அந்த பேச்சை எடுத்தாலும் ராமலிங்கம் ஒப்புக்கொள்ள மாட்டார், எழுந்து போய்விடுவார். ஒரு கட்டத்தில் முடிவெடுத்தார்கள், இவனை சரிப்படுத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது, அவன் மனைவியை வைத்தே அவனை சம்மதிக்க செய்ய வேண்டும் என்று. பாருங்கள், அவர் மனைவியை அழைத்து அவனிடத்தில் பேசி இன்னொரு மறுமணத்திற்கு அனுமதி பெற வேண்டியது உன் கடமை என்று சொல்லிவிட்டார்கள். நீங்கள் நீங்கள் இதை படிக்கிற போது அந்த பெண்ணாகி படிக்க வேண்டும், அந்த பெண்ணின் மனமாகி நீங்கள் படிக்க வேண்டும். ஆனால் இருதரப்பு பெற்றோர்களும் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அந்த பெண் நான் சம்மதிக்க வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இரவு இருவரும் படுக்கை அறையில் பேசிக் கொள்கிறார்கள். இதுவரை மறுமணத்தை பற்றி ஒருபோதும் பேசாத மனைவி அவரிடத்திலே பேசுகிறார். அடுத்த கணம் அந்த பேச்சை அறுக்கிறார் ராமலிங்கம். பேசாத, மற்றவர்கள் எல்லாம் தோற்று போறார்கள் என்று உன்னை வைத்து முயற்சிக்கிறார்களா? நடக்காது. இன்றைக்கு இனிமேல் பேசாதே, சொல்வதை நினைவில் வைத்துக்கொள். நீ உயிரோடு இருக்கிற வரையில் மறுமணம் என்ற பேச்சுக்கு இடமில்லை, படு. முடிந்தது. நம்ம மறுவார்த்தை பேசவில்லை. இருவரும் உறங்க சென்று விட்டார்கள். விழிந்த போது மறுநாள் காலையில் அந்த அம்மா யார் உயிரோடு இல்லை. இல்லை. வில் கொல்லும், ஆனால் சொல் வெல்லும், கொல்லும். வெல்லுவதாலும் கொல்லுவதாலும், கொல்லுகிற போதும் கூட உயர்தனி சிறப்புடைய மக்களின் சொற்களால் கொல்லப்படுவதால் சொல் வில்லினும் உயர்ந்தது. ராமனின் வில் உயர்ந்ததா? உயர்ந்தது. வலிமை மிக்கதா? வலிமை மிக்கது. ஆனால் கம்பன் அந்த ராமனின் வில்லிலே இருந்த ஒவ்வொரு அம்பும் இந்த உலகத்தின் மேன்மை மிக்க தகுதி வாய்ந்த ஆளுமை மிக்க கவிஞர்களின் சொல்லால் ஆனது என்று எழுதிய கணத்தில் கம்பன் எனக்கு கற்றுக் கொடுத்தான். சொல்லினும் வலியது வில்.
நன்றி.